வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் அன்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஜூன் மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜூன் மாதத்தினுடைய கிரக சஞ்சாரத்தினுடைய மாத பலனை இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். ஆங்கில மாதம், தமிழ் மாதம் இரண்டு முறைகளுக்கு உண்டான உத்தேசம் என்ன அப்படின்னா, ஆங்கிலம் என்பது பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்கு வந்த பிறகு கணிதம் செய்யப்பட்டுடைய 24 மணி நேரத்தினுடைய கணக்கேடுகள். தமிழ் முறைமைன்றது ஆதி காலத்திலிருந்து தொன்றுதொட்டு வரக்கூடிய பஞ்சாங்க விதிகளை கடைபிடிக்கிறது. அதனால் இந்த கலியுகாதி வருஷத்தில் பெரும்பாலோர் ஆங்கில ஆண்டுகளையே கணக்கீடு பண்ணுறா. அதனால் ஆங்கிலத்தை கடைபிடிக்கிறது ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆங்கிலத்தினுடைய விஷயத்தை நம்ம போகிற இருக்கிறோம். அதனால் இந்த ஜூன் மாதத்தினுடைய பலாபலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த 12 ராசிக்கு முதல்ல இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அது பலன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உத்தேசமாக இருக்கும். ஜூன் முதல் 1/6/2024 மாலை 4 செவ்வாய் சஞ்சரிப்பதால் 12 ராசிக்கு எவ்வித பலன் அமையப் போகிறது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். அதற்கடுத்து 12/6/2024 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் சுபபோகவாதியான சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரும் காலம் 12 ராசிக்கு எவ்வித பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். 15/6/2024 சுக்கிரனும் பகவானும் சூரிய பகவானும் இரண்டுமே சேர்ந்து 12 மணி முதல் 12:30 நடுநிசையில் மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறா. அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்தில் புதன் பகவான் 3 பாவங்களில் சஞ்சரிக்கிறதுனால எந்தெந்த ராசிக்கு எவ்வித யோக பலன்கள் கிட்டும் அப்படின்றத தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். 29/6 இந்த மாதத்தினுடைய கடைசியில் 29/6/2024 பகல் 12:24 மணிக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதத்திற்கு 12 ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, என்ன யோகம் தரப்போகிறது, எந்த பாதகத்திலிருந்து நாம் விடுப்பதற்கு நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத தான் நாம் இந்த பலாபலனில் பார்க்க இருக்கிறோம். வாங்க 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக சஞ்சார பலன் என்ன செய்ய போகிறது? உங்களுடைய மாதத்தினுடைய முதல் பகுதியில் 1/6/2024 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ராகுவனுடைய சேர்க்கை பிரிந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் வரப்போகிறார். ஒரு பாவகத்தில் செவ்வாய் தான் மணவாளன், செவ்வாய் தான் மனைவி. ஆமாம், ஒரு ஜாதக கட்டத்தில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சுக்கிரனை பிரதானமாக சொல்கிறோம். ஆல்ரெடி இன்னும் நம்ம சீக்வன்ஸாக நம்ம பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை அப்படின்னா, செவ்வாயினுடைய நிலையை ஆராய்ச்சி செய்தாலே கணவன் யார் மனைவி யாருன்ற ஒரு உத்வேகம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஒரு ஜாதகத்தினுடைய சீக்வன்ஸே செவ்வாய் தான். அப்படிப்பட்ட 2க்குரிய செவ்வாய் அதிபதியாக உள்ள உங்களுடைய அதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது உங்களுடைய துணைவியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு. சார், செவ்வாய் என்பது வேகமான கிரகமாச்சு, அதிவேகமான கிரகமாச்சு, அது 7ஆம் இடத்துல வரைச்சி எப்படி மனைவியினுடைய ஆரோக்கியம் கூடுதலாகும் அப்படின்றதான் அதற்கு பரிகாரம் சொல்கிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு அவயோகம் செய்யாமல் உதவி செய்கிறதுக்கு உண்டான விஷயத்தையும் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாம், ராசியினுடைய இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியில் 1 to 15 தேதி வரை 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறார். உங்களுடைய யோகாதிபதியான பாக்கியாதிபதியான புதன் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய லாபாதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். மாதத்தினுடைய 15 தேதிக்கு பிறகு இந்த 3 கிரகங்களுமே உங்களுடைய பாக்கியத்திற்கு வருவது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தருகிறது. யோகம் பெறும் மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் அமைந்து உங்களுடைய சர்வ யோகமும் கிட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இந்த துலாம் ராசிக்கு அமைகின்றது அப்படின்ற விஷயத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாதத்தினுடைய 15 தேதிக்கு மேலே 30 தேதிக்குள்ளே உங்களுக்கு யோகம் வேலை செய்ய போகிறது.
உங்களுடைய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு. 2 அமைவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது. துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் அமரச்ச உத்தியோகம் சற்று அவதிக்குள்ளாகும் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். ஏன்னா ராகு அப்படின்னாலே சர்ப்ப கிரகங்கள், ஓரிடத்தில் தங்கக்கூடிய கிரகங்கள் அல்ல, மற்றவர் வீட்டில் தங்கக்கூடிய கிரகம்தான் ராகு. அப்போ இந்த வேலை பளு என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். அதுக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர் பயணம் பண்ணுற மாதிரி இந்த ராகு 6ல் சஞ்சாரம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதை ஏற்படுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு வாழ்வியல் பரிகாரமாகவே மாறிடும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லலாம். துலாம் ராசிக்கு பஞ்சமாஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். 5ல் சனி வரும் காலம் தந்தைக்கு அவதி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பஞ்சமஸ்தான அதிபதி சனி பகவான் தானே, தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் வைங்க. அவருக்கு நெஞ்சு வலிக்குதா, கைகால் வலியா, இடுப்பு வலியா, என்ன விஷயம் கேட்டு தந்தைக்கு இந்த காலகட்டத்தில் மகன் உதவி செய்யும் காலம் உங்களுடைய சனியினுடைய அபரீத வளர்ச்சியை கொண்டு செல்லும். ஆமாம், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்குது, நம்ம சனி பகவானுடைய அருளை வாங்கணும் அப்படின்றது முக்கியத்துவம். அதற்கு என்ன நாம் உபகாரம் பண்ணால் அந்த கிரகத்தினுடைய அருளை நாம் வாங்க முடியும் அப்படின்ற முதல்ல தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. ரெக்வஸ்டட். ஆமாம், பஞ்சமஸ்தானம் சனி வந்தது எனக்கு நல்ல விஷயமா நடக்கும், எல்லா ஜாதகரும் சொல்லிட்டாங்க, ஜோதிடர் சொல்லிட்டாங்கன்றதுக்காக இல்லை. பஞ்சமஸ்தானத்தில் சனி வரும் காலம் தந்தைக்கு அவதின்ற ஒரு சீக்வன்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கு சனி பகவான் யோகத்தை தருவார். இதுதான் கான்செப்ட், இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்துல மோட்சஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுடைய தூக்கத்தை சற்று குறைக்க நேரிடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. கேது வருட கிரகங்கள், அதை இப்போதைக்கு பயணிக்கிறது இல்லை, இருந்தாலும் உங்களுடைய தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆமாம் ஆமாம், கேது சஞ்சாரம் பண்ணும்போது கனவுகள் நிறைய வரும். இப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு நிறைய கனவுகள் வரும். அந்த கனவுகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு திங்கட்கிழமை தோறும் விநாயகருடைய வழிபாடு உங்களை மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லுது. கேதுனுடைய ஆரோக்கியத்தால் உங்களுடைய 12ஆம் இடம் கேதுஸ்தானம், மோட்சஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த கேது பகவானுடைய அதிதேவதையான விநாயக பெருமானையும் மூலாதாரமான அனுமனையும் தரிசனம் பண்ணுறது கூடுதல் சிறப்பை தரும். உங்களுடைய 12ஆம் இடம் பலம் பெறும் அப்படின்றதையும் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் கிரக சஞ்சாரத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியமே உங்களுடைய சொல்படி நீங்கள் நடந்துக்கணும். இந்த விருச்சிக ராசிக்கு சொல்லில், துலாம் ராசிக்கு இந்த மாதத்திலிருந்து கிரக சஞ்சாரத்திலிருந்து உங்களை பாதுகாத்திருக்கும், கிரக தோஷங்களிலிருந்து உங்களை விடுபடுக்கும் யமதர்மனுடைய வழிபாடு கூடுதல் சிறப்பை தரும். யமதர்மனுடைய வழிபாடு கூடுதல் சிறப்பை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகின்றது. தானங்களில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லப்படுது. தயிர் சாதம் நெய்வேத்தியமாக வச்சு ஒரு ஆலய பிரவேசத்திலையோ அல்லது சமூக தொண்டாற்றும் போது நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தயிர் சாதம் தானம் கொடுப்பது மேன்மேலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு உதவும். வயது முதிர்ந்த நபருக்கு துலாம் ராசியில் உள்ள நேயர்கள் நிறைய வழக்கில் இருக்கோம், கடனில் இருக்கோம், என்னால் மீளவே முடியல, ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்குது என்னுடைய கேஸு அப்படின்னா ஒரு வாழ்வியல் பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மார்க்கெட்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு வயசான பாட்டி இந்த கூறு கட்டி வியாபாரம் பண்ணுவாள். ஆமாம், 10 ரூபா ஒரு கூறு, 20 ரூபா ஒரு கூறு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டிக்கு நீங்கள் ஏதாவது அந்த காலத்தில் தூக்குன்னு சொல்லுவாங்க, எடை போடக்கூடிய விஷயம் என்னென்னா தூக்கில் எடை போடுவாங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் தான் மின்சாதன பொருட்கள் மூலமாக நம்ம எடை போடுறோம், வெயிட் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய. துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய வழக்குகளிலிருந்து விடுபடணும், நிறைய துன்பங்களிலிருந்து, தொடர் துன்பங்களிலிருந்து விடுபடணும், திருமண பாவங்கள் இயங்கணும் அப்படின்னா வயதான முதிர்ந்த பாட்டன் பாட்டிக்கு யாராவது ஒருத்தவங்க வயசானவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய ஏழு நிலையில் உள்ள வியாபாரிகளுக்கு
எடை போடும் மிஷின் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் விடுபடும். இது ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இந்த துலாம் ராசி நேயர்கள் எடுத்துக்கொள்ளலாம். வருஷம் ஒரு முறை தேர்ந்தெடுங்க. வருஷம் ஒரு வியாபாரி, ஏழ்மையில் இருக்கக்கூடிய வியாபாரிக்கு நீங்கள் எடைத்தட்டு வாங்கி கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும். துலாம் ராசியில் உள்ள பெண்களுக்கு வியாழக்கிழமை தோறும் விராலி மஞ்சள் சுமங்கலிக்கு தானம் கொடுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஏன்னா உங்களுடைய மாங்கல்யம் பலம் பெறணும், கணவருக்கு ஆயுள் விருத்தி ஆகணும் அப்படின்னு வரைச்ச ஒரு மாதம் தவறாது. துலாம் ராசியிற்கு வாழ்வில் பரிகாரமாக துலாம் ராசியில் உள்ள பெண்கள் எப்பொழுதுமே விராலி மஞ்சள் குங்குமம் தானம் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பை தரும். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி நேயர்கள் இந்த சலூன் கடை வச்சிருக்கிறவங்க, இந்த இஸ்திரி போடுறவங்க, சலவை தொழிலாளிகள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க அப்படின்னா இது வாழ்வியல் பரிகாரமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியினுடைய ஏற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லை சாமியை வழிபடுவதனால துலாம் ராசிக்காரர்கள் எப்பயுமே ஊர் கோடியில் உள்ள எல்லை சாமி, மதுரை வீரன், காளியப்பன், கன்னிச்சாமி, கன்னிமார், இந்த மாதிரி சுவாமிகளை தரிசனம் பண்ணுவது துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு பரிகாரமாகவே அமைஞ்சிரும். சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. தினந்தோறும் இந்த ஜூன் மாதம் முழுவதும் துலாம் ராசி நேயர்கள் சற்று உணவிலே துவர்ப்பை சேர்த்து கொள்ள வேண்டும். ஆமாம், இது கிரக சஞ்சாரத்தினுடைய பலாபலனாக இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படும், உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஒரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது மாத கிரகங்களாகிய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சுட்டு தான் கோச்சார ரீதியாக இந்த பலன்கள் சொல்கிறதுன்றது பொதுவான ஒரு விதியாக சொல்லப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்களுக்கு எந்த பாவகத்தில் உங்கள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத தீர்க்கமாக ஆலோசனை செஞ்ச பிறகு தான் முழு பலனை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பொது பலன் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு 30% பலன்கள் தான். மீதி 60-70% பலன்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பில் இருக்குது, எந்த பாவகத்தில் இருக்குது, கோச்சார ரீதியாக சுபகிரக பார்வை இப்போது இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய முடிவுக்கு நீங்கள் போகணும். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இதை மட்டும் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கோங்க. உலகம் உன்னதமாகட்டும், மக்கள் வாழ்வாங்கு அனைத்து வளம் பெற்று வாழணும், இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க 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 வளமுடன். சர்வம் சக்திமயம்.